நமது திருவண்ணாமலையில் திருமுருகன் ரியல் எஸ்டேட் வழங்கும் அன்பாலயா நகர். இது அசத்தலான நகர். நமது மனையின் சிறப்பு அம்சங்கள்: மனைப்பிரிவிலிருந்து அண்ணாமலையாரின் அருமையான மலை தரிசனம், 200 அடி புறவழிச்சாலைக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள இடம், எஸ்கேபி பொறியியல் கல்லூரி, எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷனல் பள்ளி, தி பாத் குளோபல் பப்ளிக் பள்ளி, காந்தி நகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அருகில் அமைந்துள்ளது. டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற மனைப்பிரிவு. உடனே வீடு கட்டி குடியேற ஏற்ற இடம் அன்பாலயா நகர். இது அசத்தலான நகர். அன்பாலயா நகர், சின்ன காங்கேயனூர், திருவண்ணாமலை. தொடர்புக்கு 9442390328. மேடம் வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? வணக்கம், என் பேர் சித்ரா. நான் ஆற்காட்லேருந்து வரேன். இங்கே நகர் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அன்பாலயா நகர். சரி பார்க்கலாம், திருவண்ணாமலையில் நம்மளும் ஒரு இடம் வாங்கணும், கோவில் ஸ்தலமாகுது, ஒரு இடம் வாங்கணுன்றதுக்காகவே இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தா இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு புக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிளேஸை புக் பண்ணணுன்றதுக்காகவே வந்திருக்கோம் நாங்கள். சரி மேடம், இப்போது அன்பாலயா நகர் திருவண்ணாமலை ஓப்பன் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஊர்லெலாம் கோவிலுக்கு வந்து போகும்போது ஜனமாக இருக்கும், நமக்குன்னு தங்க இடம் இல்லையேன்னு நினைப்பேன். இப்போ வந்து பார்க்கும்போது நமக்கும் ஒரு இடம் வாங்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு, இந்த மாதிரி பிளேஸ் இருக்குதுன்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அன்பாலயா நகரில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்குது? மழை இங்கேருந்து பார்த்தா கிட்ட தெரியுது, இன்னொன்று ஊருக்குள்ளவே கொஞ்சம் கிடச்சிருக்கு, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், அன்பாலயா நகர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து நந்தியாலத்துலேருந்து வரேங்க. நந்தியாலம் எங்கே மேடம் இருக்குது? திலகவதி. எங்கே இருக்குது நந்தியாலம்? ரத்னகிரி கோவில் இருக்குங்க இல்லையா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கோம் நாங்கள். இது அன்பாலயா நகரில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சரி அதுக்காக வேண்டி வந்தோம். பார்த்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக அண்ணாமலையாரே இருக்கிற மாதிரி இருக்குது, கோயில் ஸ்தலமாக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, இந்த இடத்துல பூமியில் இது காலை வச்சாலே புண்ணியங்கிறாங்க. எனக்கு இது ஒரு பிளாட் அமைஞ்சால் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். ரொம்ப காத்தோட்டமாக இருக்குது, நல்லா இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது, காலேஜ் இருக்குது. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால சரி நம்ம பார்ப்போம், இங்கே நம்மளும் ஒரு அங்கீத்தினராக இங்கே நம்ம வந்து இருப்போம் அப்படிங்கிறதுனால பிளாட் புக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இவ்வளோ சிறப்பு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்களே அன்பாலயா நகரை பற்றி, அப்புறம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்களா அவங்க? இல்லை, ரீசனபிள் ப்ரைஸாக தாங்க இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் வெளியிலலாம் பார்த்தேன். நான் எனக்கு இது பார்த்திங்கன்னா இது நல்ல சொல்கிற அமௌண்ட்டு வந்து எங்களுக்கு போதுமானதாக தான் இருக்குது. பார்ப்போம். தேங்க்யூ மேடம். சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். வெங்கடேஷ் சார் என் பேர். நீங்கள் என்ன ஊர் சார்? லோக்கல் திருவண்ணாமலை. அன்பாலயா நகர் எப்படி சார் இருக்குது? ரொம்ப நேச்சராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப காமாக இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங் தெரிஞ்சு கேள்விப்பட்டு வந்திருக்கோம், ஒரு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா அன்பாலயா நகர், உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, ஸ்பேஷியஸாக இருக்குது, எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு, காலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஊருக்கு போகிறது கூட ஃபெசிலிட்டி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது, நல்லாயிருக்கு. சார் இப்போது அன்பாலயா நகரில் பிடிச்ச விஷயம் என்ன சார் சொல்லுவீங்க? 30 அடி அகலம் ரோடு இருக்குது, அதே பெரிய விஷயம். ஸோ வாஸ்து சாஸ்திரப்படி எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. ஹில் வியூ இருக்குது, மெயினாக எஸ்கேபி காலேஜ் கிட்டே இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ரிங் ரோடு எல்லாமே 1 to 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்குது. இது மாதிரி ஃபெசிலிட்டியோட ஒரு ஏரியா இருக்குது, இல்லை ஒரு இப்போ ஒரு லேண்ட் ஒன் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். இங்கே எப்படி இருக்குது? மெயினாக காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் இது ரொம்ப கம்மி தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வாங்குற மாதிரி ஈஸியாக ஒரு காமன் மேன், ஒரு மிடில் கிளாஸ் ஈஸியாக வாங்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திருவண்ணாமலையில் ஃபேமிலி நகர், உஸ்மான் நகர் நல்லா வெற்றிகரமாக முடிஞ்சு அதுக்கப்புறமா அன்பாலயா நகர் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள் சார், அன்பாலயா நகர் எப்படி இருக்குது? சார் அன்பாலயா நகர் வந்து எப்படி ஃபேமிலி நகர், உஸ்மான் நகர் வந்து நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சோமோ அதே மாதிரி வந்து அன்பாலயா நகரம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, அதாவது எல்லா ஃபேமிலிஸுக்கும் இங்கே பிடிச்ச மாதிரி. அதாவது வந்து எப்படி கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, வியாபாரிங்க நிறைய பேர் வாங்குவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து இந்த அன்பாலயா நகரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் நிறைய வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட. சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ஃபேமிலி வந்து கேட்டோம், மற்ற இடத்துல விட இங்கே வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது, எங்களால் ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக இருக்குதுன்றாங்க. எப்படி சார் சொல்லுங்கள் சார் அதை பற்றிங்க? சார் மொத்தம் வந்து 580 கஸ்டமர் எங்கிட்ட இருக்காங்க. இங்கே நல்லா பண்ணணும், எங்கள் கஸ்டமருடைய இதுதான் தவிர எங்களுக்கு லாபகரம். அப்புறம் அடுத்த விஷயம், ரொம்ப லாபம் கம்மியாக இருந்தால் போதுன்ற மாரி தான் நம்ம எல்லாமே பண்ணிடுது. அதேமாரி அன்பாலயா நகர்னு பேர் வச்சதுக்கு காரணம் கூட எப்படின்னா, முதல்ல ஃபேமிலி நகர் வச்சோம், குடும்பம் சார்ந்தது வச்சோம், அப்புறம் உஸ்மான் நகர் வச்சோம், அதுவும் வந்து இறைவனுடைய பேர் வச்சோம். அன்பாலயா நகர்னு பேர் வச்சதுன்னா எந்த ஒரு மோக்கியமே இருக்கக்கூடாது, அந்த அன்பு இருக்கிற இடத்துல ஆலயம் பேர் தான் இங்கே வச்சுது. அந்த அன்பாலயா நகருக்கு அதுதான் அந்த இது. எங்களுக்கு வந்து கஸ்டமருடைய இது தானே தவிர பெரிய லாபம் பார்க்கணுன்ற ஒரு எய்ம்லாம் கிடையாது.
போதும். சார் அன்பாலய நகரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். அன்பாலய நகர் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ எல்லாத்தையும் கேட்டோம், நம்ம ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க பட்ஜெட்டில் இருக்குது. 30 அடி ரோடு 33 அடி ரோடு வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி வந்து இது போட்டதில்லை. இந்த ரேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரோடு அந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணதில்லை, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சார் இப்போ அன்பாலய நகரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இது வந்து டவுனுக்கு நியரஸ்ட்டில் இருக்குங்க. பைபாஸ் ரோடு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வெளியூர் போகிறோம் வரோம், ஒரு டிராஃபிக் இல்லாமல் போனோன்னா பைபாஸ் பக்கத்தில் இருக்கிறதால டைவர்ஷன் ஆகி போகிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். பக்கத்தில் இன்னும் நியரஸ்ட் என்னென்னா முருகர் கோயில் இருக்குது. சோமாஸ்பாடி பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது. டவுனுக்கு நியரஸ்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டரில் நம்ம டவுன் உள்ள என்ட்ரி ஆகிடலாம். போகிற வேலை எல்லாமே நகர் நல்லா டெவலப்மெண்ட்டு, இதுவும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிற ஏரியா. அதனால் இந்த ஏரியாவில் வாங்குறவங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்யூச்சரில் இன்னும் நல்லாவும் இருக்கும். எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பைபாஸ் ரிங் ரோடு இருக்கிறதால நியரஸ்ட்டில் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துடுச்சு. சௌகரியமாக எந்த தொந்தரவும் இல்லாமல் போகிறது வர்றதுக்கு சௌகரியமாகவும் இருக்கும். ரொம்ப நன்றிங்க சார். அன்பாலய நகர் நல்லா வெற்றிகரமாக அமைய எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் சார். ரொம்ப நன்றி. அன்பாலய நகர் இது ஆசத்தலான நகர். அன்பாலய நகர், சின்ன காங்கேயனூர், திருவண்ணாமலை. தொடர்புக்கு 9443 90328. உங்கள் அன்பானவர்களுக்கு இடம் வாங்க